ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் யூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அந்த டீட்டெயில் பார்க்கலாம். டைபோல், ஸோ ரெண்டு சார்ஜ் மைனஸ் கியூன்னு சொல்லி ஒரு சார்ஜ் அண்ட் தென் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டு இருக்குது. இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸால் டிவைட் ஆகுது. ஸோ ஏஏ அப்படின்னு சொன்னால் சென்டர் பாயிண்ட் ஓ. ரைட்டாக நாம் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம எங்கே ஃபீல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தூரத்தில் ஒரு பாயிண்ட் பி. ஸோ லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கெல்லாம் நேம் வச்சுக்கலாம். இந்த மைனஸ் கியூ சார்ஜ் அதுக்கு அந்த பிளேஸை ஏன் நம்ம நேம் பண்ணுறோம், ப்ளஸ் கியூவை பின்னு வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த பி டு பி அந்த அதுக்கடையில் இருக்க கேப் வந்து R1 நேம் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் ஓ டு பி வந்து ஆர் அப்படின்னு நேம் பண்ணுறோம். மைனஸ் கியூ டு பி R2 இது ஜஸ்ட் நம்ம நேமிங் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பிளேஸ் இதை வந்து இந்த ஆங்கிளை தீட்டா நம்ம வச்சுக்கிறோம். ரைட்டா, இது தீட்டா வந்தால் இது 180 மைனஸ் தீட்டா. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் 180 டிகிரி இருக்கணும். இங்கே தீட்டா போயிடுச்சுன்னா இங்கே மீதி இருக்க டிகிரிலாம் வரும். ஸோ 180 மைனஸ் தீட்டா இருக்கும். இப்போ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறோம். பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி டியூ டு சார்ஜ் ப்ளஸ் கியூ. இந்த ப்ளஸ் கியூவால் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது பெருசாக அந்த லைன் நம்ம எழுதுனா எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு -4 பை எப்சிலான் நாட் கியூ R1. இது வந்து அட்டு பாசிட்டிவ் சார்ஜ். இதே நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூ 1/4 எப்சிலான் நாட் கியூ R2. இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட்டு மைனஸ் சார்ஜ். ரைட்டா, இப்போ நம்ம டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதை வந்து வின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். V ஈக்குவல் டு இந்த 1/4 பை எப்சிலான் நாட்டை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா கியூவையும் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 1/R1 பாருங்கள், நான் மாற்றேன் பாருங்கள், மைனஸ் கியூ. ஸோ இதோட மேக்னிடியூட் மைனஸ் எடுக்கணும். அதனால் -1/R2. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ இதோட மேக்னிடியூட் பாசிட்டிவ். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஸோ இதோட மேக்னிடியூட் நெகட்டிவ் எடுக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் கேதர் பண்ணிட்டோம். R1 R2 அது வந்து சும்மா எழுதிட முடியாது. நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம 11th ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம். ஒரு தீட்டா காஸ் தீட்டா, இதுல இருந்து காஸ் தீட்டா டிகிரியில் இருக்கிற வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கணும். அதாவது காஸ் தீட்டா நம்ம ஃபஸ்ட்டு R1 பார்க்கலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு முதல்ல R2 ப்ளஸ் A2 இங்கே இருக்கிற இது A2 மைனஸ் நம்ம என்னத்தை கால்குலேட் பண்ண போகிறோம், R1 மைனஸ் R1 பை 2RA. இது புக்கில் இருக்காது. இது வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டால் தான் அந்த ஃபார்முலா வரும். அவங்க டேரக்ட் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோம். 2RA இஸ் ஈக்குவல் டு R2 ப்ளஸ் A2 மைனஸ் R1 இப்போ இந்த மைனஸ் R1 தான் நமக்கு வேணும். R1 அந்த சைட் போயிடுச்சுன்னா பாசிட்டிவ். இது வந்து காஸ் தீட்டா. இது வந்து இந்த சைடு வந்ததுன்னா இது நெகட்டிவ். ஸோ R1 இஸ் ஈக்குவல் டு R2 ப்ளஸ் A2. இது அந்த சைட் போகுது நெகட்டிவ் 2RA காஸ் தீட்டா. நம்ம இந்த R1க்கு பதிலாக பாருங்கள், R1க்கு பதிலாக இதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி R2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த R1 வந்து இங்கே கீழே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த ஃபார்மேட் 1/R1. இங்கே நமக்கு R1 இருக்குது. ஸோ இதில் R1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே காமனாக R வெளியே எடுத்துருங்க. R2 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இங்கே வந்து RA இல்லை, ஸோ டிவைடட் பை R2. இங்கே ஒரே ஒரு R இருக்குது. ஸோ நம்ம இது டிவைடட் பை R2 பார்த்தீங்கன்னா ஒரு ஆரும் கீழே இருக்க ஒரு ஆரும் மேலே இருக்க ஒரு ஆரும் கட் ஆயிரும். ஸோ கீழே ஒரே ஒரு ஆர் மிச்சம் இருக்கும். 2A காஸ் தீட்டா பை R. இந்த A2 பை R2, அதாவது A பாருங்கள், இதுதான் A டிஸ்டன்ஸ். இந்த R டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நெக்லிஜிபிள். ஏன்னா A டிவைடட் A2 டிவைடட் பை R2. நீங்களே பாருங்கள், டிவிஷன் பண்ணும்போது வேல்யூஸ் ரொம்ப சின்னதாகும். ஸோ இது வந்து நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். R இஸ் ஸோ கிரேட்டர் தென் A. ஸோ இதை வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிட்டோம்னா, நெக்லிஜிபிள்னா அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. R1 இஸ் ஈக்குவல் டு R2 ப்ளஸ் 1 மைனஸ் 2A காஸ் தீட்டா டிவைடட் பை R. நம்ம வந்து அப்படியே இது ஃபுல்லாக ரூட் எடுக்கலாம். R1 ரூட் R2 ரூட்டு, அப்புறம் இந்த ப்ராக்கெட் இருக்கிறதுக்கு தனியாக ரூட் எடுக்கணும். காஸ் தீட்டா டிவைடட் பை R, அதுக்கு ஒரு ரூட். ஓகேவா, நம்ம நீங்கள் படிச்சிருப்பீங்க பேசிக் மேக்ஸ். ரூட்டுக்கு பவர் 1/2 போடுவோம். ஸோ தான் இதுவும் கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். இதுக்கு பதிலாக 1/2 நம்ம மேலே எழுதிக்கலாம். R1 இஸ் ஈக்குவல் டு R 1 மைனஸ் 2A காஸ் தீட்டா டிவைடட் பை R 1/2. இதுக்கு மட்டும் 1/2 எழுதிடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நமக்கு வந்து எப்படி எந்த ஃபார்மேட்டில் வேணும், 1/R1. நம்ம இங்கே R1 வந்துருக்கு. ஸோ நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். தலைகீழ எழுதுகிறோம். 1/R1 ஈக்குவல் டு 1/R. இதே நம்ம தலைகீழ எழுதுறதுக்கு பதிலாக இது வந்து இது அப்படியே 1/2 ஆகும்போது இந்த பவர் வந்து நெகட்டிவ் போகும். ஸோ 1 மைனஸ் இது பேசிக் மேக்ஸ் 1/2 காஸ் தீட்டா மைனஸ் 1/2. அதாவது ரெசிப்ரோக்கல் பண்ணால் இந்த 1/2 கீழே போகும்ல, அந்த கீழே போகிறதுக்கு பதிலாக நம்ம அப்படியே வச்சுட்டு கீழே இருக்கிற 1/2 வந்து மேலே -1/2 எழுதிருக்கோம். நம்ம சம்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். இது 1/2 இருக்கனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், நம்ம 1/R1 இதை எடுத்து நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு 1/R1 வேணும், 1/R2 வேணும். ஸோ இதே ஃபார்மேட் தான் 1/R2க்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 180 மைனஸ் தீட்டா. இது வந்து வெறும் தீட்டானா அது 180 மைனஸ் தீட்டா. ஸோ நம்ம இந்த காஸில் 180 மைனஸ் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 மைனஸ் 2A காஸ் 180 மைனஸ் தீட்டா பை R மைனஸ் 1/2. ஓகே ரைட்டா, அப்போ வந்து 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா படிச்சிருப்போம். அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் முன்னாடி வந்துடும். ஸ்டெப்பாக உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். 1 மைனஸ் R 1 டிவைடட் பை R 1 2A
காஸ் தீட்டா. இப்போ 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் தீட்டா பை ஆர் மைனஸ் 1/2. இப்போ இந்த தீட்டா வந்து நம்ம இங்கே வந்து போட்டோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் R2 1/R2 = 1/R 1 + 2a காஸ் தீட்டா. அப்புறம் நம்ம 11th வந்து ஒரு பைனாமியல் தியரம்னு ஒன்று படிச்சிருப்போம். அதில் என்னென்னா இப்படி பவரில் இருக்கிறத எப்படி உள்ளே கொண்டு வரதுன்னு. அது ஒன்றுமே இல்லை, 1/R2 = 1/R 1 ப்ளஸ் இந்த பவரில் மைனஸ் 1/2 இருக்குது பார்த்தீங்களா, அதே ப்ராக்கெட் போட்டு 1/2 2a ஆர் காஸ் தீட்டா. ரைட்டா? அப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/R2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/R 1 + 1 இங்கே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். இந்த சயின்ஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் தப்பு விட்டாலும் சம் போயிடும். 2r காஸ் தீட்டா. ஓகேவா? இது வந்து R2 R1 நம்ம அப்படியே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 1/2 1/2 2 கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதையே ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா பாருங்கள், V = Q 4πε0 1/R1 - 1/R2. ஸோ அதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம R1 R2 கண்டுபிடிச்சிட்டு வச்சுருக்கோம். Q 4πε0 1/R1க்கு பதிலாக நம்ம R1 பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள், 1/R 1 - 2a cos θ / R பவர் மைனஸ் 1/2. இது வந்து நம்ம முன்னாடி இந்த பைனாமியல் தியரம் இதுக்கு பண்ண மாதிரி அதுக்கும் பண்ணி நம்ம எழுதுறோம். ஸோ 1/R ப்ராக்கெட் 1 + a cos θ / R. அப்புறம் பாருங்க மைனஸ் 1/R2. R2 என்னது 1/R 1 - a cos θ / R. ஓகே ரைட்டா? தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் 1/R காமனாக இருக்குது. நம்ம காமனாக இருக்கிறத மறுபடியும் வெளியே எடுக்கிறோம். Q 4πε0 R. அப்போ வந்து 1 + a cos θ / R மைனஸ் 1 மைனஸ் உள்ளே போயிடும். பாருங்கள் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம 1/R தான் காமனாக வெளியே எடுத்துருக்கோம். ஸோ 1 - 1 மைனஸ் இங்கே இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், -1 கூட. அடுத்தது மைனஸ் a cos θ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் a cos θ / R ப்ராக்கெட். ஸோ +1 -1 கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான், சம் முடிய போகுது. ஸோ V = 2aq cos θ / 4πε0 R². அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற R ஒன்று இருக்குது, இதில் ஒரு R இருக்குது. ஸோ R² ஆகிடுது. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. 2aq = P, அதாவது டைபோல் மொமெண்ட்டு நம்ம படிச்சிருப்போம். இனிமேல் இந்த 2aqக்கு பதிலாக நம்ம இந்த P சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். V = P cos θ 4πε0 R². இனிமேல் இதில் 3 கேசஸ் இருக்குது, ஒவ்வொரு கேஸஸாக பார்க்கலாம். ஈஸியும் எல்லா கேஸும். கேஸ் 1, அதாவது தீட்டா, இந்த தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீட்டா வந்து 0 தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு cos θவோட வேல்யூ, cos 0 வேல்யூ தெரியும். cos 0 = 1. ஸோ P 4πε0 R². ரைட்டா? தென் கேஸ் 2, செகண்ட் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா கேஸ் 2, தீட்டா வந்து 180 இருந்தால் என்ன செய்யுது, cos 180 வந்து -1 நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் மேக்ஸ் டிக்னாமெட்ரி தெரிஞ்சால் தான் நிறையா ஃபிசிக்ஸ் சம்ஸ்லாம் போட முடியும். ஸோ அதெல்லாம் பேசிக் நல்லா கிளியராக இருங்க. -4 R². இப்போ வந்து தீட்டா 0ல் பார்த்துட்டோம், தீட்டா 180ல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து தீட்டா வந்து 90 டிகிரியில் பார்க்குறோம். கேஸ் 3, தீட்டா = 90. தீட்டா 90 இருந்தால் cos 90 டிகிரி வந்து எவ்வளோ, 0. அப்போ V = அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன், cos 90 0. ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். cos தீட்டாக்கு பதிலாக cos 0 cos 180 cos 90 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்போ 90 வந்து 0, ஸோ ஹோல் இது 0 ஆகிடும். அவ்வளோதான்.